கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ச்சியாக ஒரு வேத தியானமாக யோர்தானுக்குள் இருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய அநேக நன்மைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலும் கூட எப்படி இஸ்ரவேலின் மக்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட யோர்தானை கடந்தார்கள் என்றும், அந்த யோர்தானை கடப்பதற்கு உடன்படிக்கை பெட்டியோ ஆசாரியர்களோ எவ்வளவு முக்கியமாக இருந்தார்கள் என்றும், இரண்டாவதாக எலிசா எவ்விதமாய் யோர்தானை விட்டு வெளியே வந்தார், அவர் வெளியே வருவதற்கு காரணமாய் இருந்த அந்த எலியாவின் மேல் இருந்து விழுந்த சால்வை எவ்வளவு முக்கியம் என்றும், தொடர்ச்சியாக இந்த யோர்தானையும் யோர்தானினுடைய காரியங்களையும் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ஆதியாம புஸ்தகம் 32 அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவன் ஆனேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யாக்கோபினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபு எப்பொழுது இந்த யோர்தானை கடந்தார் என்று விளக்கமாக சொல்லப்படல. ஆனால் அவரே சொல்றார், நான் யோர்தானை கடந்தேன். ஒருவேளை அவர் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்ட போது அன்று லூஸ் என்கின்ற ஒரு இடத்துக்கு வர்றாரு. அந்த லூஸ் என்கின்ற இடத்துல ஒரு ராத் தங்குறாரு. அன்றைக்கு தேவதூதர்கள் ஏணியின் வழியா ஏறுகிறது இறங்குறதாகவும் ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. அதன் பின்பு வேதம் சொல்லுகிறது, ஒரு கல்லை அங்க நட்டு வைக்கிறார். அந்த லூஸ் எனப்பட்ட இடம் பெத்தேல் என்று பெயரிடப்படுகிறது. நான் போகிற இடமெல்லாம் நீர் என்னோடு கூட வந்து எனக்கு உண்ண உணவு கொடுத்து உடுத்த வஸ்திரம் கொடுத்து என்னை பத்திரமாய் திரும்பி வர பண்ணுவீர் என்றால், நான் நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாக மாறும். அது மாத்திரமல்ல, எனக்கு வருகிற வருமானத்தில் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன் என்று அவர் பொருத்தனை பண்ணி புறப்பட்டதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த இடத்துல இருந்து யோர்தானை கடந்திருக்கலாம் என்று வேத பண்டிதர் சொல்றாங்க. பட் எனிவே, இவர் யோர்தானை கடந்த போது ஒரு கோலோடும் கையோடும் போனதாக சொல்லுகிறார். அப்ப இந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பாக யார் யாரோ சொல்லுவதையெல்லாம் இவர் வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருந்தார். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, இந்த யோர்தானுக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் யார் யாரோ நம்மளுடைய ஆண்டவமாரா இருப்பாங்க. அதாவது அவர்களுடைய வேலை நிறைவேறுவதற்கு நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த முயற்சி எடுப்பாங்க. எத்தனையோ இடங்களில் அநேக அசம்பாவிதங்கள் நடந்ததற்கு பின்னணியில பாருங்க, அவர்களுடைய சுய புத்தியில இந்த காரியத்தை செய்திருக்க மாட்டாங்க. யாரோ ஒருவர் கைட் பண்ணி, யாரோ ஒருவர் சொன்ன ஆலோசனையின்படி தன் வாழ்க்கையை அழித்து போட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த யாக்கோபு கூட தன் தகப்பனை போய் ஏமாத்துறனே, தகப்பன் இல்லாம நான் வரல, என் தகப்பனாலதான் நான் அந்த பூமிக்கு பிறந்திருக்கிறேன். அது எப்பேற்பட்ட தகப்பன்னா, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தகப்பன், ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு தகப்பன். இந்த தகப்பனை நான் ஏமாத்துறனே என்கின்ற ஒரு சுய புத்தி எனப்பட்டது கிடையாது. அதே போலதான் சில பேர் பணத்தை கொடுத்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னா பணத்தை வாங்கி கொண்டு மற்ற மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற பொல்லாத ஒரு உலகம். அப்போ மற்றவர்களுடைய ஆலோசனையின்படிதான் இவர் வாழ்ந்தாரு. இப்படி வாழ்ந்ததுனால இவர் என்ன பெரிய இடத்தை அடைந்துட்டாரா? அதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருந்த வீட்டை இழந்தார், அம்மாவினுடைய அன்பை இழந்தார், அப்பாவினுடைய அன்பை இழந்தார். இனி சொல்ல போனா
பாதுகாப்பு அற்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு தான் இந்த யோர்தானுக்கே வருகிறார். அப்ப அந்த இடத்துல வருகிற போது அவருடைய வாழ்க்கையில 2 பரிவாரங்கள் துவங்குகிறது. ஒன்று அப்படி என்னங்கிறார்னா, நீர் எனக்கு பாராட்டின தயவு. இரண்டாவது, நீர் எனக்கு பாராட்டின எல்லா சத்தியம் அப்படிங்கிறார். அப்ப யோர்தான்ல வந்துதான் சத்தியமே இவரை ஆளுகை செய்கிறது. யோவான் கூட தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுறாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்களே என்கின்ற சந்தோஷத்திலும் மேலான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படிங்கிறார். இயேசு கூட நான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன் அப்படிங்கிறாரு. அவரே சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பிலாத்து கூட சத்தியம் என்றால் என்னன்னே தெரியவில்லை என்று இயேசுவினிடத்தில் சொன்னதாக பார்க்கிறோம். இந்த யோர்தானில வந்து சத்தியம் கிடைக்கிறது. நீ சொல்ல போன சத்தியம் நடத்த ஆரம்பிக்கிறது. இதை தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். இங்க பவுல் எதற்காக ஊழியத்துக்கு வந்தார் அப்படின்னார். அதாவது புறஜாதிகள், விருத்த சேதனம் பண்ணப்படாதவங்க, ஆபிரகாமினுடைய சந்ததியில வராதவங்க, உலகத்தில் ஆரை போல தெய்வம் அல்லாதவைகளை தெய்வம் என்று வழிபட்டு கொண்டிருந்தவங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய் ஆபிரகாமினுடைய அந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு பவுல் ஊழியக்காரராய் புறஜாதியர்களுக்கு ஊழியக்காரராய் மாறுறாரு. அந்த மாறின பவுல் தான் சொல்றாரு, நான் ஊழியக்காரன் ஆனதனுடைய நோக்கம், அதாவது சொல்லுவாங்க இதனுடைய மூல காரணம், நான் ஏன் ஊழியக்காரனானேன், என்னை ஏன் தேவன் புறஜாதியர்களுக்கு ஊழியக்காரனாய் மாற்றினார்னா, ஒன்று விசுவாசத்தை போதிக்கணும், இரண்டாவது சத்தியத்தையும் விளங்க பண்ணணும். இன்றைக்கு விசுவாசம் எவ்வளவு மனித வாழ்க்கையில முக்கியமோ அதைவிட முக்கியமானது சத்தியம்தான். அப்ப சத்தியத்தை அறிய அறிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக நேரங்களில் நான் சிறைப்பட்டு இருக்கிறேன், என் மேல ஒரு நுகம் இருக்குது, இந்த நுகத்திலிருந்து நான் எப்படி விடுதலையாவது என்று எனக்கு தெரியாமலேயே நுகம் எனப்பட்டது என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் என்று நான் நினைத்து வாழ்ந்து கொண்டே இருந்தேன்னா, வாழ்நாள் முழுவதும் தேவாலயத்துக்கு போலாம், தேவாலயத்தின் ஆராதனையில பங்கு பெறலாம், இன்னி சொல்ல போனா தேவாலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு என்னுடைய கைகளிலிருந்து புறப்படுகிற காணிக்கை கூட காரணமா இருக்கலாம். எனக்கு விடுதலை எனப்பட்டது கிடையாமலே போயிடும். வேதத்துல பாருங்க, 18 வருடமாய் நிமிரக்கூடாத ஒரு கூனி ஒரு பெண்மணி தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க வார வாரம் தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க, வார வாரம் சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க, வார வாரம் அவங்க காணிக்கை போட்டிருக்கிறாங்க, ஆராதனையில பங்கு பெற்றிருக்காங்க. ஆனா விடுதலை எனப்பட்டது வரல. ஆனா சத்தியமாகிய இயேசு என்றைக்கு தேவாலயத்துக்குள்ள உள்ள வந்தாரோ எல்லோரையும் பார்க்கிறாரு, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அவர்கள் நடுவுல ஒரு பெண்மணி நிமிரக்கூடாத கூனியா இருக்கிறாங்க. பொழுது இயேசு அந்த பெண்மணியை தன்னிடமாய் அழைத்து அந்த பெண்மணியை தொட்டு நிமிர பண்ணின பொழுது அந்த பெண்மணி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது தேவாலயத்துக்கு வருகிறது தேவனுடைய மகிமை இல்லையா அப்படின்னா, சார் நிறைய பேர் கொடுத்த சம்பளத்துக்காக வர்றவங்களா இருக்கிறாங்க. சில கோவில்கள்ல பாருங்க, சம்பளம் வாங்குறதுக்காகவே வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களா தேவனை மகிமைப்படுத்துறவங்களா?
அப்ப தேவாலயத்துக்கு ஏன் வருகிறேங்கிறது முக்கியம் இல்ல, தேவாலயத்தை உண்டாக்கிய தேவனை மகிமைப்படுத்துகிறேன்னா அதான் முக்கியம். 2 பேர் தேவாலயத்துக்கு வந்தாங்க. ஒருத்தர் பரிசேயன், ஒருத்தர் ஆயக்காரர். பரிசேயர் விருத்த சேதனம் பண்ணி இருந்திருக்கிறாரு, ஆபிரகாமினுடைய சந்ததியில வந்திருக்கிறாரு, வாரத்தில் 2 முறை உபாசிச்சிருக்கிறாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்திருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற 10 கட்டளையும் அவர் கற்றிருக்கிறாரு. சொல்ல போனா அதன்படி நடக்கிறதாக நினைத்திருக்கிறார். ஆனா ஆயக்காரன் எனப்பட்டவர் அப்படி வரல. ஒருவேளை ஆபிரகாமினுடைய சந்ததியில் அவர் பிறக்காமல் இருந்திருக்கலாம், விருத்த சேதனம் எனப்பட்டது அவருக்கு உண்டாகாமல் இருந்திருக்கலாம், அவர் வாரத்தில் 2 முறை உபவாசிக்காமல் இருந்திருக்கலாம், தனக்கு வருகிற எல்லாவற்றிலும் தசமபாக கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இவைகள் மத்தியில தேவாலயத்துக்கு உள்ள போகாம வாசற்படியிலேயே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரோ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் நெஞ்சா அடிச்சுக் கொள்றார். அப்ப இந்த பரிசேயன் வெளியில நிக்கிற ஆயக்காரனை குற்றவாளியை போல தேவனிடத்துல காமிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ரைச்சஸ உமக்கு விவரிக்க முடியல, ஏன்னா நீ பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறீர், இந்த பூமியில நடக்கிற எந்த காரியமும் உனக்கு சரியா புரியுதா புரியலையாங்கிறது தெரியல, அதனால நான் எப்பேற்பட்ட நீதிமானான வாழ்க்கை வாழுகிறேன் என்பதை விளங்க வைக்கும்படியாக இந்த வெளியே இருக்கிற ஆயக்காரனை போலவும் இல்லை என்கிறார். இதனுடைய விளைவு என்ன? தேவனே வெளியே வந்துட்டார். வெளியே வந்து பார்த்தா ஆயக்காரன் யாரையும் குற்றவாளின்னு சொல்லல, தன்னைத்தானே குற்றவாளியாக நிறுத்தி தனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு நீதி தேவைப்படுகிறது, ஒரு பரிசுத்தம் தேவைப்படுகிறது, தேவனால என்னை நீதிமானாக்க முடியும் என்று தேவனுடைய தயவை தேடினதுனால இப்ப பரிசேயனிடத்துல இருந்த தேவன் இப்ப ஆயக்காரனிடத்துல வந்துட்டார். அப்ப அதுபோலதான் தேவாலயத்துக்குள்ளேயே இருந்தும் கூட அநேக நேரங்கள் சத்தியமாகிய இயேசுவை அறியாம இயேசு என்றைக்கு நம்மளை விட்டு போவார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு கூட வாழ்ற வாய்ப்புண்டு. இதை பவுல் இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, இந்த சத்தியத்தை புரட்டுகிற ஒரு மக்கள் எழும்பி விடுவாங்களாமா, சத்தியத்தை கவிழ்த்து போடுகிற ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறார். இதே 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 17-18 வசனங்களில அவர்களுடைய வார்த்தை அரி பிளவை போல் படரும், இம்னேயும் பில்லேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுந்தல் நடந்தேற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அது சத்தியத்தை விட்டு விலகிற மனிதன் விசுவாசத்தை கவிழ்த்து போடுவாங்களாம். அவங்க யார் அப்படின்னா, அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா 16வது வசனம் சொல்லுகிறது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். சத்தியத்தை விட்டு விலக்கிறவங்க எல்லாம் யாருன்னா கள்ள போதகர்கள் அப்படிங்கிறார். கடந்த நாட்களில கள்ள சாராயம் காய்ச்சின எல்லாரையும் கண்டுபிடிச்சாங்க, அவங்கள தூக்கி ஜெயில போட்டாங்க. அதை குடிச்ச எத்தனையோ பேர் செத்தும் போயிட்டாங்க. அப்ப கள்ளத்தனமானது சாராயம், நல்ல சாராயமும் இருக்கிறது அப்படிங்கறத மாதிரி சொல்றாங்க. சாராயமே அது அழிவுக்குரியது. ஆனா இங்கே போதகர்கள் என்கின்ற ஒரு கூட்டத்தை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அவர்களுடைய 2 அடையாளங்கள்ல ஒன்று என்னன்னா, சீர்கேடான வேர் பேச்சுகளுக்கு விலகிறேன். அப்போ ஒவ்வொரு மனிதனும் சீர்கேடான வீண் பேச்சு பேசுவாங்க. இந்த சீர்கேடான வீண் பேச்சு என்ன பண்ணிருன்னா, அவர்கள் கள்ள போதகர்களாய் கன்வெர்ட் பண்ணி விடும். அந்த கள்ள போதகர்கள் எதை விட்டுருவாங்கன்னா, சத்தியத்தை விட்டு விடுவாங்களாம். இப்ப சத்தியத்தை விட்டு விடுகிற போது
அங்கு சத்தியத்தை விட்டதுனால நடந்த ஒரு பெரிய ஒரு தீமை என்னன்னா, சிலருடைய விசுவாசத்தையே கவிழ்த்து போடுவாங்களாம். அப்ப ரட்சிப்பு எனப்பட்டது உங்களுக்கு எனக்கும் எதன் மூலமாய் வருதுன்னா, சத்தியத்தின் மூலமா தான் வருது. இதையே தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல, 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாயிருக்கிறோம் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தருக்கு பிரியமானவங்க யார் அப்படின்னா, ஒன்று ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆவியை பெறாதவர்களுடைய வாழ்க்கையில சாட்சியான ஜீவியம் எனப்பட்டது இருக்காது. இயேசு கூட சொல்றாரு, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலோ சமரியாவிலோ உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் அப்படிங்கிறார். அப்ப பரிசுத்த ஆவி வராததற்கு முன்னாடி நான் வேணா சாட்சி சொல்லலாம், ஆனா சாட்சியா இருக்க முடியாது. எப்படி ஒரு வீட்டுக்குள்ள அனைத்து மின் சாதன பொருட்களும் ஆங்காங்கே ஃபிட் பண்ணப்பட்டு இருக்கலாம். ஃபேன் இருக்கலாம், ஏசி இருக்கலாம், டிவி இருக்கலாம், நீ வாஷிங் மிஷின் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், அல்லது அயன் பாக்ஸ், கிரைண்டரு எல்லாமே இருக்கலாங்க. ஆனா மின்சாரம் எனப்பட்டது ஒன்று உள்ள வராம இவைகள்லாம் ஃபங்க்ஷன் ஆகாது. அதை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணுங்கிற மற்றவங்களிடத்துல போய் சொல்லலாம். ஆனா ஆவியானவர் உள்ள வராம ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வது எனப்பட்டது இரவுல சூரியனை தேடுவதற்கு சமான மாதிரி தான். இங்க சொல்லப்பட்டிருக்குது, ஆவியினாலதான் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இரண்டாவது, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்படுறோம். அப்ப சத்தியத்தை விசுவாசிக்க கூடாதபடியே சில காரியங்கள் இருக்கு. இதே 11வது வசனம் சொல்லுது, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். 2 காரியம். ஒன்று, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்பு, சத்தியத்தை விசுவாசிக்காததுனால ஆக்கினை தீர்ப்பு. அப்ப இந்த சத்தியத்தினால உங்களை என்னையும் காப்பாற்ற முடியும். சத்தியத்தை விசுவாசிக்கலைன்னா நாம் அழிவதற்கு சத்தியம் காரணம் இல்ல, நாமளே காரணமாயிருவோம். யோவான் 3வது அதிகாரத்தினுடைய 14-15 வசனம் சொல்லுகிறது, மோசேயினாலே சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது அப்படிங்கிற 3வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்துல, சர்ப்பமானது மோசேயினாலே வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்போ ஒரு மனிதன் அழிவிலிருந்து காக்கப்படுவதற்கு உயர்த்தப்பட்ட 2 காரியத்தை இங்க சொல்றார். ஒன்று என்ன, மோசேயினாலே சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது. எப்பொழுது மோசேயினாலே இந்த சர்ப்பம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதுன்னா, எகிப்து தேசத்தில் இருக்கும்போது கிடையாது. எகிப்து தேசத்துல கூட மோசே போட்ட கோல் சர்ப்பமா மாறியது. அது எகிப்து தேசத்துல மாத்திரமல்ல, தேவன் எப்பொழுது தரிசனமானாரோ அந்த முச்செடியில தேவன் மோசேயினுடைய கோலை போடு அப்படின்ன போது அங்கேயே அது சர்ப்பமா மாறினது. திரும்ப அதை வாழை புடினாரு, தேவனுடைய கோலா மாறுது. இப்ப தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டா இப்ப எகிப்துல போட்டாரு. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தியினாலே
அநேக சர்ப்பங்களை உருவாக்குறாங்க. இப்ப மோசே தேவனுடைய கோலினாலே சர்ப்பமாக்கப்பட்ட அந்த சர்ப்பம் தான் மந்திரவாதிகள் செய்த எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கிடுச்சு. மறுபடியும் அவர் தேவ சமூகத்தில் என்ன செய்தாரோ அதே பார்வனுடைய சமூகத்தில் அப்படி செய்றார். வாளை பிடித்த போது அது தேவனுடைய கோலா மாறிட்டு. ஆனா இங்க வனாந்தரத்திலே மோசே சர்ப்பத்தை உயர்த்தினார் என்று சொல்லப்படுது. எப்பொழுது வனாந்தரத்தில் உயர்த்தினார்னா இன்னாகம புஸ்தகத்தில் இந்த இஸ்ரவேலின் மக்களுக்கு தேவனுடைய அப்பம் அந்த மன்னா வேண்டா வெறுப்பாக அற்பமாக தெரிந்தது. இதன் நிமித்தமாக தேவனே கொள்ளிவாய் சர்ப்பங்களை இஸ்ரவேலருடைய பாளையத்துக்குள்ள அனுப்பினாராம். இப்ப இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள்ள பிசாசு சர்ப்பங்களை அனுப்பல, தேவனே அனுப்பி இருக்கிறார். அப்ப தேவனே அனுப்பின இந்த சர்ப்பம் பாளையத்தில் அநேகரை கடிக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கு எத்தனையோ நேரங்களில் பிரச்சனையின் பின்னணியில சாத்தான் இருப்பதை போல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சார், பிரச்சனையின் பின்னணியில சாத்தான் இருக்கலாம், உலகம் இருக்கலாம், மாம்சம் இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனைக்கு முடிவாக தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போயிடக்கூடாது. சொல்லப்பட்டு இருக்குது, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உள்ள வந்துருச்சு, வீடுகளுக்குள்ள பூந்து அநேகரை கடிக்குது. இப்ப ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் கதறி அழுது மனம் திரும்பி மோசேயின் இடத்துல போய் கெஞ்சி நிக்கிறாங்க. இப்ப மோசே மறுபடியும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த ஜெபித்த மாத்திரத்துல தான் தேவன் சொல்றாரு, வெங்கல சர்ப்பத்தை நீ உண்டு பண்ணி பாளையத்தின் முன்னணியில நிறுத்துங்கிற. அப்ப பாம்பு கடியில இருந்து பாம்பை தேவன் கொள்ளல, அதனுடைய விஷத்தன்மையை அளிக்கிறார். இப்ப தேவனால் சொல்லப்பட்ட வெங்கல சர்ப்பம் பாளையத்தின் முன்னணியில மோசேயினால உயர்த்தி நிறுத்திப்பட்ட போது, இப்ப எப்பேற்பட்ட விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பு ஒரு இஸ்ரவேலனை கடித்தாலும் அந்த இஸ்ரவேலன் பாம்பினுடைய விஷத்தை விசுவாசிக்க வேண்டாம், பாம்பினுடைய விஷத்தினுடைய வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்க வேண்டாம். தேவனால் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை பார்த்தா, தேவனால் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தினுடைய அந்த மகிமையில இந்த விஷத்தன்மை அழிந்து போய்விடுனர். அப்படியே மோசே செய்யறாரு. உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை பின்னாட்கள்ல கூட ஜனங்கள் தெய்வமா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பின்பு எசேக்கியா எனப்பட்ட ஒரு ராஜா வந்துதான் எருசலேமிலே உண்டாக்கப்பட்ட சாலமோன் முதற்கொண்டு உண்டாக்கி வைக்கப்பட்ட எல்லா விக்கிரகத்தையும் அழிக்கிறாரே. அவைகளின் நடுவுல மோசே உண்டு பண்ணின இந்த வெங்கல சர்ப்பத்தையும் ஜனங்கள் வழிபட்டு கொண்டிருந்ததுனால வெங்கல சர்ப்பத்தையும் உடைக்கிறார். இதனாலதான் அசீரியா ராஜா சொல்றாரு, எசேக்கியாவினுடைய வார்த்தையை நம்பாதீங்க, அவன் உங்களை தெய்வத்தை எல்லாம் உடைத்து போட்டு விட்டான் என்று அசீரியா கூட சொல்றான். அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுது, கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய பாய்சனை விட அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை பாய்சனா உள்ள அனுப்பின தேவன் வல்லமையுடையவர். அவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா, அவர் வார்த்தையில உயர்த்தப்பட்டு இருக்கிற இதை நீ பார்த்தீனா உன் வாழ்க்கையில ரட்சிப்புக்கு வழி இருக்கிறது என்பதை சொல்றார். அதன் அடிப்படையில தான் வெங்கல சர்ப்பம் வனாந்தரத்தில் மோசேயினால உயர்த்தப்படுகிறது. இப்பொழுது இயேசுவை தேவன் உயர்த்துறார். இயேசு எங்க உயர்த்தப்படுகிறார் என்பதை ஏதோ சிலுவையில் அறையப்படுகிற அந்த நாளில் சொல்லல, எப்பொழுது ஊழியத்தை ஆரம்பித்தாரோ. யோவான் 3வது அதிகாரத்திலே சொல்றாரு, மோசேயினாலே சர்ப்ப வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப இயேசு என்றோ சிலுவையில உயர்த்தப்படுவதை என்றோ அவர் அறிவிச்சிருக்கிறார். அப்ப இயேசு உயர்த்தப்பட்டதை நீங்களும் நானும் விசுவாசிக்கிற போது நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்புல ஒன்றுதான் என்னன்னா, அவரை விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்படுறாங்க. இதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல பவுல் எபேசிய சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு,
எபேசியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களானபடியினால் அப்படி செய்தான். அதாவது அன்புடன் சத்தியத்தை கேட்டல்ல. இன்னைக்கு எல்லாரும் சத்தியத்தை கேட்கிறாங்க. பலதரப்பட்ட சத்தியம் நம்மளை தேடி வருது. தொலைக்காட்சியில சத்தியம் வருது, சத்தியம் டிவியிலையும் சத்தியம் வருது, யூடியூப்ல சத்தியம் வருது, இன்னும் காட்ஸ் டிவியில சத்தியம் வருது, ஆசீர்வாத டிவியில சத்தியம் வருது, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, மொபைல் போன்ல பலதரப்பட்ட சத்தியம் வருது. சத்தியத்தை கேட்கறதல்லங்க முக்கியம், சத்தியத்தை கை கொள்ளுகிறது தான் முக்கியம். இதைத்தான் எபேசியருக்கு எழுதும்போது எழுதுறாரு, தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் வளருகிறவர்களாய் மாறணுங்கிற. அப்போ வளரணும்னா தலை என்ன பார்க்குது, தலை என்ன கேட்குது, தலை என்ன பேசு. ஒரு சரீரத்திற்கு அநேக முக்கியமான பார்ட்டுகள் இருக்கலாம். கிட்னி இருக்கலாம், லங்ஸ் இருக்கலாம், இன்னும் காலு, கை, இருதயம், எலும்புகள், நரம்புகள், இவைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனா இவைகளுக்கு பிரச்சனை அப்படிங்கறத எதன் மூலமா தெரிந்து கொள்ளுவோம்னா, வாய் தலையில தான் இருக்குது, காது தலையில தான் இருக்குது, கண்ணு தலையில தான் இருக்குது. அப்போ ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு மிக மிக முக்கியமானது தலை. அப்ப அந்த தலையாகிய கிறிஸ்து, இன்னைக்கு சில கார்ட்டூன் படங்கள் எல்லாம் பாருங்க, தலை பயங்கர பெருசா இருக்கும், சரீரம் பாருங்க இத்தினோண்டா இருக்கும். சில சரீரம் பாருங்க பயங்கர பெருசா இருக்கும், தலை பாத்தீங்கன்னா இத்தினோண்டா இருக்கும். அப்படி இல்லாதபடி தலை எப்படி வளர்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு சரீரமும் வளர்ந்திருக்கணுங்கிற. இதை 15 சொல்றாரு, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாய் அப்படி செய்தார். எப்படி செய்தார்? ஒரு சபையை எனப்பட்டதை ஏற்படுத்தினார். அந்த சபையில பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகரமாகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டினாலே அலைக்கழிக்கப்பட்டு அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். அப்ப என்னன்னா, சூது வஞ்சகமும் நிறைந்த சில போதகங்கள் வரும். அப்ப தலையாகிய கிறிஸ்து இந்த உலகத்துல இதே சரீரத்துல வாழ்ந்தாரு, இதே சரீரத்துல நடந்தாரு, இதே சரீரம் அவருக்கு இருந்தது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த சரீரத்தின்படி வாழல, சரீரத்தின்படி நடக்கல, சரீரத்தின்படி அவர் எந்த தேவையிலையும் போய் நிக்கல. இந்த சரீரத்தை தேவனுக்குரியதாய் வைத்து நடத்தினார். இயேசுனுடைய சரீரத்தை இயக்கினது தேவனுடைய ஆவியானவர். அந்த தேவனுடைய ஆவியானவர் சரீரத்தை எப்படி இயக்குவார் என்பதை யோர்தான்ல இருந்து ஆரம்பிச்சார். அதாவது அந்த நாட்களில் 30 வயது எனப்பட்டது அரசாங்க முறைமையின்படி சட்டதிட்டத்துக்கு உட்பட்ட ஒரு வயது. 30 வயது ஆகாம அன்றைக்கு ஒரு யூதன் ஒரு முழு மனிதனாய் மாற முடியாது. அப்ப இயேசு 12 வயதிலேயே தேவாலயத்தில் ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் பண்ற அளவுக்கு அவரிடத்துல அவ்வளவு வேத ஞானங்கள் இருந்தது, தேவ ஞானமும் இருந்தது. ஆனா அப்பவே அவர் ஊழியத்தை ஆரம்பிக்காம இந்த உலகத்துல தேவன் ஏற்படுத்தி வைத்த சட்டதிட்டம், அந்த 30 வயது வரைக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். 30 வயதுல தான் யோவான் சானகன் இடத்துல ஞானஸ்தானம் பெறார்.
இந்த ஞானஸ்தானம் பெற்றதிலிருந்து தான் இயேசுனுடைய ஊழியத்தையே வேதத்துல அதிகமா பார்க்க முடியும். இதுக்கடையில இந்த 12 வயதிலிருந்து 30 வயது, இந்த 18 வருட காலங்கள் இயேசு எப்படி இருந்தார் என்று 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த யோர்தானுக்குள்ள உள்ள வராம நம்மளுடைய சரீரமானது தேவனுக்கு ஏற்ற சரீரமாய் வாழ முடியாது. ஒருவேளை என் சரீரத்தில் அற்புதம் நடந்திருக்கலாம், என் சரீரத்தில் நான் ஜெபம் பண்ணினேன், ஜெபம் பண்ணினதுனால ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு நன்மை செய்திருக்கலாம், என்ன பக்திமான்னு 4 பேர் சொல்லலாம். ஆனா இயேசு இது வல்ல முக்கியம், ரட்சிப்பு முக்கியம். யோர்தான்ல தான் ரட்சிக்கப்படுகிறோம். எப்படி நம்மளுடைய பைபிளுடைய கடைசி பகுதியில அந்த யோர்தான் ரிவர் ஏதோன்ல ஆரம்பிச்சு எர்மோன்ல ஆரம்பிச்சு கலிலேயா வழியாக வந்து ஏதோம்ல வந்து முடியுதோ, அந்த யோர்தானுக்குள்ள என்ட்ரி ஆகாம ரட்சிக்கப்படுவது எனப்பட்டது கேள்விக்குறிதான். அப்ப அந்த ஏதோம்ல இருந்து முடிகிற சவக்கடல்ல முடிகிற இந்த யோர்தானுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு பங்களிப்பு தொடர்பு இருக்கணும். இப்ப இயேசு யோர்தான்ல ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஊழியத்துல இன்னொரு பாட்டு தான் ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். இந்த யோர்தான்ல தான் இயேசுனுடைய 30 வயது ஊழியம் நடக்குது. எப்படி இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது, ஆணுக்கு திருமண வயது 22, பெண்ணுக்கு திருமண வயது 18. அப்ப இந்த 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒருவேளை அந்த பெண்ணே விரும்பி இருக்கலாங்க, அந்த பெண்ணே நான் ஒருத்தரை கல்யாணம் பண்றேன்னு போலாம், ஆனா அது செல்லாது. அது போக்சோ ஆக்ட்ல வருது. வெயிலே இல்லாத ஒரு குற்றவாளியா அவரை தூக்கி போட்டுருவாங்க. அதே போல 22 வயது ஆகாத ஒரு ஆண் 21 வயதுல ஒருவேளை 20 வயசு பெண்ணை திருமணம் முடிச்சா கூட அந்த திருமணம் செல்லாது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்படி. அதே போல இயேசு 30 வயது வரைக்கும் அவர் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு 30 வயதுல இருந்தா அவர் நடத்தப்படுறார். அப்ப இந்த சம்பவத்தை இயேசு சொல்லும் போது ஒரு சத்தியத்தை மேற்கோள் காட்டி ஒரு உபதேசத்தை கொடுக்கிறார். அது நிமித்தமா இயேசுவை சொந்த ஊராரே மலையிலிருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்தாங்களாம். அதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்து நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு ஜெபாலயத்திலிருந்த எல்லோரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலை கீழாக தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய் விட்டார். ஒரே ஒரு உபதேசத்துல கொலை செய்யற வரைக்கும் மக்கள் இறங்கிட்டாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் பாருங்களேன், தேசத்துல அதாவது தங்கள் கோட்பாட்டை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளல, உடனே அவனை கொலை செஞ்சிடும். சார், இயேசுவை கொலை செய்வதனால நீங்க போகிற தப்பான வழி சரியாயிருமா? சில நேரம் மக்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் எப்படி இருக்குன்னா, தாம் போற வழி தப்பான வழி, அந்த தப்பான வழியே என்று வேறு யாராவது தப்புன்னு சொல்ல வந்தா அவங்க எதிரிகளா மாறிடுறாங்க, கொலைபாதகர் சமானமா ஆயிடுறாங்க. இப்படி இயேசு என்ன இங்க உபதேசிச்சார் அப்படின்னா, இஸ்ரவேலருக்குள்ள அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க.
எலிசாவின் நாட்கள்ல நாகமான் எனப்பட்ட குஷ்டரோகி தான் அவன் சுஸ்தமாக்கப்பட்டான், சுகமாக்கப்பட்டான் என்று ஒரு வார்த்தை முக்கியமா வைக்கிறார். அப்ப மற்ற குஷ்டரோகிகளுக்கெல்லாம் எலிசாவை பற்றி தெரியலையா அப்படின்னா தெரியும். அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலிசாவை பற்றி தெரியாதானா தெரியும். அவருக்கு என்ன, சீரிய படை எங்கேயாவது பாளையம் இறங்குச்சா இந்த எலிசா சொல்ற ஆலோசனையை கேட்டுட்டு அவருக்கு போய் என்ன பண்ணிடுறது, கீழ்படிஞ்சு ஆங்காங்கே நிப்பாட்டி முடிச்சது. அதே போல இன்றைக்கும் இந்திய தேசத்திலேயா இருக்கலாம், தமிழ்நாட்டிலேயா இருக்கலாம், சர்ச்சு பாஸ்டர் இவங்கெல்லாம் ஆளுகிற தலைவர்களுக்கு எப்ப தெரியுவாங்க அப்படின்னா அவங்க ரட்சிக்கப்படணும், அல்லது தேசத்தில் இப்ப அநியாயம், கொலை, கொள்ளை, சாராயம் காய்ச்சப்படுறது இதெல்லாம் நிறுத்தப்பட்டு தேசம் ஒரு அமைதல் உள்ள தேசமாக இருக்கு, என்னங்க பண்ற அப்ப அந்த ஆலோசனை எல்லாம் இல்ல. ஓட்டு சேகரிக்கிற காலகட்டத்தில் மாத்திரம் அந்த நாட்கள்ல எல்லா பாஸ்டரும் தெரிஞ்சிருவாங்க. ஒருவேளை ஆவியில பெற்ற பாஸ்டர்களா, ஆவியில எங்க ஜனக்கூட்டங்கள் அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் தேடி தேடி தங்களுடைய பக்தியை காமிப்பாங்க. இதைத்தான் இயேசு போதிக்கிறார். என்னன்னா, சீரியா தேசத்தான் ஆகிய நாகமான் சுகமானது ராஜாவுக்கே தெரியுங்க. எத்தனையோ பேருக்கு தெரியும். குடிகாரனா இருந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு சுவிசேஷகர்களா மாறினவங்க இருக்கிறாங்க. கொள்ளைக்காரனா இருந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து குடும்பத்தோடு வாழுகிறவங்க இருக்கிறாங்க. சார், இவங்களை எல்லாம் இப்படி மாற்றின ஒரு சக்தி இயேசுவின் இடத்துல இருக்குது. ஏன் இந்த இயேசுவை நம்ம தேசத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்ல ஸ்கூல்ல கொண்டு வரக்கூடாது, கல்லூரியில கொண்டு வரக்கூடாது? ஏன் இந்த வேதாகமத்தினுடைய முக்கியத்துவத்தை ஒரு அநேக இடங்களில் போதிக்கிற ஆட்களை எழுப்பக்கூடாது? சார், தீமையை தடுப்பதற்கு அநேக சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுனால தீமையெல்லாம் நின்று போயிருன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள மாதிரி வடிகட்டின அறிவு குறைந்தவர்கள் வேறு யாருமே கிடையாது. ஒரு தோட்டத்தில் களம் முளைக்குது, ஒரு ஜேசிபியை விட்டு இந்த களையெல்லாம் நான் அழிச்சிட்டு போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நல்லதுதான், களையை நீங்க அழிச்சிட்டீங்க. அடுத்த மழை பெஞ்சதுன்னா களை முளைக்கத்தானே போகுது. மண்ணுனா விளையத்தான் செய்யுங்க. அப்ப நம்ம களப்புடுங்கிறது மாத்திர வேலையா இல்லாமல் விதைகளையும் விதைக்கணும். நல்ல விதைகளை விதைச்சா களப்புடுங்க வேண்டிய வேலையே இருக்காதுங்க. ஒரு நல்ல மரம் வளர்ந்து வந்ததுன்னா அந்த மரத்தை சுற்றில் இருக்கிற நிழலே கீழே களை முளைக்காதபடி காத்துக்கொள்ளும். அதே மாதிரி இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் தெரு தெருவா பிரசங்கிக்கப்படணும், கான்வென்ட் ஸ்கூல்ல பிரசங்கிக்கப்படணும், எல்கேஜியில பிரசங்கிக்கப்படணும், இன்னும் ஒவ்வொரு கல்லூரிகளில் இந்த வேதாகமத்தை குறித்து சொல்லப்படணும். இந்த உலகத்துல பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றது எதுனா இந்த சத்தியம்தான். அப்ப எருசலேமில் இருந்த 4 குஷ்டரோகிகள் பசியோடு இருந்தபோது இவர்கள் எலிசாவின் இடத்துல வரல. இந்த இஸ்ரவேல்ல பஞ்சம் கொடிதா இருக்குது, தாயே பிள்ளைய வறுத்து சாப்பிடுகிற ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல இருந்தா நாமளும் செத்து போயிருவோம், செத்தாலும் சாகலாம் என்று சொல்லி சாவை தேடிதான் சீரியாவினுடைய பாளையத்துக்குள்ள போனாங்க. எலிசாவின் வார்த்தையின்படி தேவன் 2 சத்தத்தை ஏற்படுத்துறார். ஒன்று, அவர்கள் வீட்டோட வைத்திருந்த எல்லா பொருட்களை விட்டு ஓடும்படியான சூழ்நிலை ஆயிடுச்சு. மற்றொன்று, இந்த 4 குஷ்டரோகிகளோ ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உள்ள போய் திருப்தியா சாப்பிட்டேன். இப்பொழுதுதான் 3வது தடவை ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்றாங்க, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், பொழுது விடிந்தா பொல்லாப்பு நம்ம மேல சுமரும், ராஜாவுக்கு இதை போற அறிவிக்கலாம் அப்படிங்கிறார். அந்த குஷ்டரோகிகளுக்கு எது நற்செய்தினா, சீரிய படையில நல்ல சாப்பாடு இருக்குது, சீரியா குடியிருந்த வீடுகளுக்குள்ள வெள்ளியும் பொண்ணு இருக்குது. ஆனா இயேசு சொன்னது அந்த குஷ்டரோகிகளுடைய நற்செய்தி அல்ல. அவர்களுக்கு எது நற்செய்தி அப்படின்னா, நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள்,
இதுதான் நற்செய்தி. ஆனா இவைகளை எல்லாம் இருந்த ஒரு மனுஷன் தான் இந்த நாகமான் எனப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய முதல் 2-3 வசனங்களில் சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டிருந்தார். அவன் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். இந்த நாகமானுக்கு இருந்த, இஸ்ரவேலில் இருந்த குஷ்டரோகிகளுக்கு இல்லாத இவ்வுலகத்தின் மேன்மையான ஆசீர்வாதம் பாருங்க. நல்ல மனைவி, நல்ல பங்களா மாதிரி வீடு, வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு வேலைக்காரி பெண்மணி. அது மாத்திரமல்ல, அவன் 100க்கு அதிபதி சீரிய படையில. இன்னைக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஐஜி மாதிரி அவர் இருக்கிறார். அதோடு ராஜாவுக்கு ஃபேவரான மனுஷன். அது மாத்திரமல்லாது கர்த்தர் இந்த நாகமானுக்கு ரட்சிப்பையும் கட்டளை. இவர் செய்கிறதெல்லாம் நல்லா நடக்குதுங்க. இன்னைக்கு எல்லாரும் இதைத்தானே தேடி போயிட்டு இருக்கிறோம். சார் என் பிள்ளை மெரிட்ல வரணும், சூப்பர். சார் என் பையனுக்கு நல்ல சேலரி உள்ள வேலை கிடைக்கணும், சூப்பர். சார் எனக்கு ஒரு நல்ல மகளுக்கு நல்ல திருமணம் நடக்கணும், நல்ல பிள்ளைகள் வேணும், நல்ல பேரு புகழோட எல்லாமே இவருக்கு இருக்குதுங்க. எல்லாமே இருந்த போதும் கூட இதுல இந்த மனிதன் திருப்தி அடையாம இந்த குஷ்டரோகம் தன்னை விட்டு எப்படியாவது நீங்காதா என்று காத்திருந்த இந்த மனுஷனுக்கு தான் ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு பெண்மணி, இஸ்ரேலுக்குள்ள என்னுடைய எஜமானன் போவார் என்றால் அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து குஷ்டரோகத்தை போக்கக்கூடிய வழி இருக்குதுன்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில் இப்ப சீரியாவிலிருந்து ராஜாவினுடைய கடிதாசியை வாங்கிட்டு இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்துல ஓடுறார். இஸ்ரவேலின் ராஜாட்ட போய் என் குஷ்டரோகத்தை நீக்குங்கிறார். யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த வீட்டை ஒருவேளை சீரியாவுக்கு எழுதி கொடுனா எழுதி கொடுத்துடலாம், அல்லது சீரியாவில் இருக்கிற நிலத்தை இஸ்ரவேலுக்குள்ள எழுத்துக்கொண்டா எடுத்துக்கலாம். ஆனா வந்திருக்கிற ஆள் யாருன்னா ராஜ கட்டளையோடு வந்திருக்கிற நாகமான் குஷ்டரோகத்தை நீக்க சொல்றார். இப்ப தேவ தொடர்புலேயே இல்லாத இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மகிமை என்னதுன்னு தெரியாம இவனுடைய குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு நான் தேவனா என்று சொல்லி தன் வஸ்திரத்தை கிழித்துட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல தான் எலிசா ஆட்களை அனுப்பி அவனை என்னிடத்தில் அனுப்பிவிடு, அவனுக்கு சுகமாக கூடிய வழியை காண்பிக்கிறேன்னாரு. இப்ப எலிசா தங்கி இருந்த வீட்டிற்கு வந்தபோது எலிசா அவனை பார்க்காம நேரடியா அவனை யோர்தானுக்கு நேரா திருப்பி விடுறார். குஷ்டரோகியா இருக்கிறவன ராஜா பார்த்து பதறிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க எலிசா அவனை பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகி எனப்பட்டவன் தேவ தொடர்புல இருக்கிற மக்களை பார்க்க கூடாது. அப்படி பார்க்கிற மனிதன் தீட்டுப்பட்டு போயிடுவான். ஒருவேளை தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஆசாரியனா இருக்கலாம், அல்லது வேற யாராயிருந்தாலும் பார்க்கிறவன் தீட்டுப்பட்டு போயிடுவான். அதனால எலிசா என்ன சொல்றாருன்னா, குஷ்டரோகத்தை நீக்கக்கூடிய ஒரு இடம் யோர்தான்ல இருக்குதுன்ன போது இந்த மனிதனிடத்துல எது குஷ்டரோகத்தினுடைய அடிசுவடாய் பின்புறம் தெரியுதுன்னா கடும் கோபம் கொண்டான். சார் இவருடைய கோபம் ஒருவேளை நம்மளுடைய பார்வையில கூட பார்த்தா நியாயமானபடி தெரியல. ஏங்க ஒரு ஐஜி வந்திருக்கிறாரு, நீ தேவனுடைய ஊழியத்தை செய்யற மனுஷனை மதிக்காத நீ எப்படி நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா மாற முடியும் என்று நம்மளே கேட்கிறோம். ஆனா இவர் ஐஜியா அவரை பார்க்கல, அதிபதியா பார்க்கல, பண வசதி உள்ளவரா பார்க்கல, நியாய பிரமாணத்தின்படி தீட்டுப்பட்டவன். அப்ப தீட்டு நீங்க கூடிய வழியை நோக்கி நடத்துற. இப்ப கோவித்து கொண்டு போகும்போதுதான் நாகமானுடைய வேலைக்காரன் கேட்கிறாரு, ஐயா அவர் உங்களிடத்துல இருக்கக்கூடிய பணத்தை கேட்கல, உங்களிடத்துல இருக்கக்கூடிய
வெள்ளி பொண்ணை கேட்கல, வேலையாட்களை கேட்கல, மாற்று வஸ்திரத்தையும் கேட்கல. ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலோசனையின்படி நடந்து பார்க்கலாமே. அதன் அடிப்படையில் இந்த நாகமான் யோர்தானுக்கு வராரு. 7 தரம் மூழ்கி எந்திரித்த போது சிறு பிள்ளையை போல அவருடைய சரீரம் மாறிச்சு. இதற்கு அப்புறம் இவர் உடுத்தின வஸ்திரம் வேற, இதற்கு அப்புறம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. அதாவது இந்த யோர்தானுக்குள்ள என்ட்ரி ஆகிற வரைக்கும் இவருடைய நகைதான் இவருக்கு பெருசா தெரிஞ்சது, இவருடைய பதவிதான் இவருக்கு பெருசா தெரிஞ்சது, இவருடைய மேலான அதிகாரம் தான் இவருக்கு பெருசா தெரிஞ்சது. ஆனா அந்த யோர்தானுக்குள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பெருசா தெரியல, தேவனுடைய வார்த்தை தான் பெருசா தெரியுது. திரும்ப இப்ப எலிசாவின் இடத்துல ஓடுறார். இப்ப எலிசா போய் நான் உன்னை பார்க்க மாட்டேன், நீ யாரோ நான் யாரோ சொல்ல. 2வது விசை எலிசா இறங்கி போய் அவரை பார்க்கிறார். இப்பத்தான் நாகமான் சொல்றாரு, ஐயா இப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பு நான் இதுவரைக்கும் அனுபவிச்சு கிடையாது. எங்க ஊர்ல அதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, எங்க ஊர்ல இல்லாத குளமா, எங்க ஊர்ல இல்லாத ஆறா, இந்த யோர்தான்ல தான் போய் நான் குளிக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பார். ஆனா இப்பொழுது சொல்றாரு, இந்த ரட்சிப்புக்கு நான் என்னத்தை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க என்ற போது எலிசா அதை தட்டுதல் படுகிறார். இப்ப நாகமான் கேட்கிறாரு, ஐயா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மண்ணு 2 கழுதை பொதி சுமக்கிற அளவுக்கு கொடுங்க, ஏன்னா என் ஊர்ல போய் என்னை ரட்சித்த தேவனுக்கு பலிபீடம் கட்டி நான் அவரை ஆராதிக்கணும். அதாவது யோர்தானுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டா மனைவியை உடைய மனிதன் மனைவியை உடைய மனுஷனா இருக்க மாட்டான், வீட்டை உடைய மனிதன் வீட்டை உடைய மனுஷனா இருக்க மாட்டான், பிள்ளைகளை உடைய மனிதன் பிள்ளைகளுடைய மனிதனா இருக்க மாட்டான். ஒருவேளை சீரியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த வேலையை அவன் என்ன பண்ணிடணும், ரிசைன் பண்ணிடணும். அப்படி என்று ஒரு பிரமாணத்தை தேவன் ஏற்படுத்தல. இந்த யோர்தானுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகிற வரைக்கும் மனைவி எனப்பட்டவங்க உனக்கு மனைவி தான். ஆனா யோர்தானுக்குள்ள என்ட்ரி ஆகி வந்ததுக்கு அப்புறம் தேவன் கொடுத்த மனைவியா மாறிடுறாங்க, தேவன் கொடுத்த பிள்ளையா மாறிடுறாங்க, தேவன் கொடுத்த வீடா மாறிடுறாங்க, தேவன் கொடுத்த வேலையா மாறிடுறாங்க. தேவ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ இருதயமானது விருத்த சேதனம் பண்ணப்படுது. இதைத்தான் வேதம் சொல்லுது. யோர்தானுக்குள்ள ஞானஸ்தானம் எனப்பட்ட ஒரு உடன்படிக்கை எனப்பட்டது சரீர சுத்திகரிப்பை உடையதாக்காம நம் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணுகிறது. அதாவது நான் பார்க்கிற எல்லா மனிதர்களும் தேவனால படைக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் மாத்திரம் இல்லைங்க. இயேசு போதிக்கும் போது சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, அது கூட தேவன் தான் விளைய வச்சாரு. ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க, அவைகள் கூட தேவனாலதான் அந்த பூமியில பறந்து கொண்டு இருக்குது. இப்ப இந்த யோர்தானுக்குள்ள வந்த இந்த நாகமானுடைய வாழ்க்கை இப்ப குஷ்டரோகம் போயிருச்சு. ஆனா வேலை போகல, மனைவி போகல, பிள்ளைகள் போல, வீடுகள் போகல. இவைகளை நடுவுல எலிசாவின் இடத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. நான் வேலை செய்யற இடம் கர்த்தரை அறியாத மக்கள் மத்தியில வேலை செய்யறேன். என்னுடைய ராஜா எதையோ கடவுள் என்று சொல்லி வழிபடுகிறவரு. என் வேலை நிமித்தமாய் அவருக்கு நான் பாதுகாப்பா கைலா கொடுக்க போனோம். என் எஜமானன் அதை மன்னிப்பாராக அப்படிங்கிற. ஒருவேளை இந்த நாட்கள்ல இருக்கிறவங்களா இருந்தா நீ ரட்சிக்கப்பட்ட அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எலிசா சொல்றாரு, உன்னுடைய மனம் தேவனுடைய சத்தியத்துல சுத்திகரிக்கப்பட்டதுனால நீ செய்யற வேலையில உன்னை எதுவும் அசுசிப்படுத்தாது, தேவ பயத்தோடு செய் அப்படிங்கிற. இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, கர்த்தரை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டும் கூட மனசாட்சியற்று வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க. சக மனிதரை அள வைத்து, சக மனுஷியை அள வைத்து ஆராதனையில கர்த்தர் நல்லவர்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இவர்கள் தான் சத்தியத்தை கைக்கொள்ளாதவர்கள். இயேசு இந்த உலகத்துல உங்களுக்காக எனக்காக
மரித்தது மாத்திரமில்லைங்க, உங்களை என்னையும் அவர் போல் வாழும்படியாக தன்னுடைய ஆவியும் கொடுத்திருக்கிறார். அப்ப தலையாகிய கிறிஸ்துவனுடைய பூரண வளர்ச்சியை நோக்கி நடத்துவதற்குத்தான் இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு தயவும் சத்தியமும் பாராட்டுகிறார். இதைத்தான் யாக்கோபு ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார். நீர் எனக்கு பாராட்டின தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, கோலும் கையுமாய் நான் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரு பரிவாரங்களை உடையவனானேன். இப்ப எவ்வளவோ சகிப்புத்தன்மைய இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில கொடுத்துச்சு. சண்டை போடுகிற மனைவிகள் மத்தியில வாழ்ந்துட்டு தான் இருந்தார். ஏமாத்துகிற மாமன் மத்தியில வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார். ஏமாத்துகிற பிள்ளைகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார். யாரையுமே வேண்டாம் என்று தூக்கி வீசிட்டு போகல. இந்த சகிப்புத்தன்மை இந்த மனுஷனுக்குள்ள எப்படி வந்ததுன்னா, என்றைக்கு யோர்தானை கடந்து போனாரோ அந்த யோர்தானில இருந்து அவருடைய வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கையா மாறிச்சு. ஒரு இடத்துல ஏசா வந்து யாக்கோபை மீட் பண்ணுகிற போது, யாக்கோபினுடைய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, யாக்கோபினுடைய மனைவிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்பொழுது ஏசா ஒரு வார்த்தை கேட்கிறாரு. ஆதியாம புஸ்தகம் 33வது அதிகாரம் 5வது வசனத்துல 4:5 வாசிக்கிறோம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். யோசிச்சு பாருங்க, இவருடைய மனைவி 4 மனைவி, இவருடைய பிள்ளைகள் தான், இவருடைய வேலைக்காரர் தான். ஆனா என் மனைவி என் பிள்ளைன்னு சொல்ல, தேவன் உமது அடியானுக்கு அருளினவைகள். யோசிச்சு, நம்மளுடைய வாழ்க்கையில யோர்தான்ல என்ட்ரி ஆயும் கூட இன்னும் தேவனுடையதாய் நம்ம ஒவ்வொரு நாளையும் பார்க்கல, ஒவ்வொரு வேலையும் பார்க்கல, ஒவ்வொரு நன்மையும் பார்க்கலன்னா அதனுடைய மேன்மை என்னன்னே தெரியாது. அந்த சத்தியத்தை விசுவாசிக்காததுனாலதான் வேதம் சொல்லுகிறது அழிந்து போனார்கள். அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற போது ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு சத்தியமாகிய இயேசு யோர்தான்ல ஒரு புது உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த இயேசுவும் யோவான் சானகனும் யோர்தானில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை குறித்து நாளைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற இந்த மக்கள் மத்தியில தேவனே, நீர் எதற்காக எங்களை அழைத்தீரோ, ஆண்டவரே எதற்காக தெரிந்து கொண்டீரோ அதை ஆண்டவரே தெரிந்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று அந்த சில கூட்டத்தில் நாங்களும் ஒரு சிலராக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.